ஹிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் படையாண்ட மாவீரா. மஞ்சள் சட்டை போட்டு கட்ட சொல்லு. நீ புழு சட்டை. இந்த படத்துல புழு மஞ்சளோட ஒத்துமையை தான் பேசியிருக்காங்க. அதாவது இல்லை எதாச்சும் நடந்தது. அதாவது உண்மையாவே அந்த பல தலைவர்கள் வந்துங்க ஆரம்பத்தில் இன ஒற்றுமைக்கு தான் பாடுபடுறாங்க. அவங்க இனம் மட்டும் இல்லை, அவங்க இனத்தால் பாதிக்கப்படுற இனத்துக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து தங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்காது தூண்டி விட்டுட்டு அவன் லாபம் அடைஞ்சிட்டு பத்தியா அப்படின்னு ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இழுத்துட்டு போறதுல தான் இந்த படம் என்ன தெரியுமா ஒரு டைலாக் வரும். என்னன்னா நீங்க யாரு அவங்க எல்லாம் போவாதீங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, யோ அவரை பத்தி எங்களுக்கு தெரியல, நீ போயா அப்படின்ற மனுஷன் சொல்லிட்டு இல்ல. உண்மையாவே இந்த படையாண்ட மாவீரான்னா வேற யாரும் இல்ல, காடு வெட்டி குரு தான். குரு மறைந்துட்டாரு. இந்த ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், இந்த அரியலூர் மாவட்டத்திலேயே அப்படி ஒரு தலைவனை வந்து உண்மையாவேங்க சில ஜாதி விஷயங்கள் பேசியிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரமும் எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாது. ஓகேங்களா? இவரு தலைவர்னு போட்டுன்னு ராமதாஸுக்கு டாக்டர் ராமதாஸே இவர் கைவிட்டுறதால நியூஸ் கிளப்புறாங்க. ஆனா இந்த படம் பார்த்தா உண்மை என்னன்னு தெரியுது. எனக்கு யாருக்கிட்டையும் 10 பைசா வேண்டாம், மக்கள் கொடுக்க வந்ததே வேணாம். அவ்வளோ ஏங்க ஒரு ஒரு கோடி ரூபாலாம் பெரிய விஷயமாங்க. வைத்திய செலவுக்கு 2 கோடி ரூபாலாம் சொல்லி ஒரு பல கோடி ரூபா ஆஃபர் அதே வேணான்ட்டாங்க. அப்புறம் லிக்னைட் கார்பரேஷன் சொல்லி அதுக்கு பல கோடி ரூபா வேன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு கேட்குறாங்க. அதுக்கு போல அந்த மாதிரி அவர் பணம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோதான் நமக்கு ஆயில். இதுக்கப்புறம் நான் வெளியில் ஒருவேளை ஆப்ரேஷன் ஆகி நான் சாவறதை விட இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அது இல்லாமல் ஆப்ரேஷன் ஆகி குரல் வராது 99% அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னோன்னா குரல் இல்லாமல் என் மக்களுக்கு பாடுபட முடியாமல் இந்த உடம்பை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு. இதுதான் நிஜம். இதை வந்து திருச்சி கூறி டாக்டர் ராமதாஸ் காசு கொடுக்கல, அன்புமணிக்கு அவருக்கும் பிடிக்காது. இது எல்லாத்தையும் ஒரு நேர்மையா ஆண்மையோட எடுத்திருக்கிறாரு வாக்குவதம். அவருக்கே பாராட்டணும். கனவே கலையாதே, மகிழ்ச்சி, இந்த மாதிரி 2 படங்களை கொடுத்தவரு தன் இனத்துக்காக ஒரு படம் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பாரஞ்சித்து வந்த பிறகு இனத்துக்காக படம் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை கூடிடுச்சு. ஏன்னா முன்னாடி வெறுப்பாய் போச்சு. கரெக்டா சொல்லு, சினிமாவே வெறுப்பு சினிமாவை மாத்தி காலா கபாலி வராதுக்கு காரணமே இப்ப பாரஞ்சித்தும் மாறி செல்வராஜ் தான். நிஜமாங்க, நீங்க ஹிஸ்டரியை சொன்னா பரவாயில்ல, ஹிஸ்டரியை திருச்சி கூறுனீங்க. ஒரு காலாவிலையும் ஒரு கபாலிலையும் மலேசியாவில் போய் ஒருத்தன் போராடி ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக போராடினது ஒரு வன்னியர். இன்னொரு படம் பாம்பே, நமக்கு அந்த படம் ஏற்கனவே மணிரத்னம் எடுத்தாரு, வேல் நாயக்கர் முதலியார் அவரு. இப்படி இருக்கிறப்போ நீ வந்து அதை வந்து ஷெட்யூல்டு காஸ்டா காமிக்கிறீங்க அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? ரஜினி வேணும்னா ஒன்றும் தெரியாம ஓகேன்னு ஒத்துட்டு போகலாம். மக்களுக்கு தெரியும்ல, நீ அப்ப நீ ஜாதி வரி பிடிச்சி தெரியல. அதனாலதான் படங்கள் எதுவும் போல மக்களை புறக்கணிச்சிட்டாங்க. தெரிஞ்சுதான் இப்போ கூட ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை அந்த தண்டகாரணியும் இல்ல அப்படி சொல்லக்கூடாது, உண்மையா எடுத்திருக்கிறாங்க. நம்ம நல்லா இருந்தா பாராட்ட போறோம். அரசியல் வேற, ஜாதி வேற, நம்ம சினிமா நல்லா இருந்தா பாராட்ட. உண்மையாவே இப்போ இந்த படத்தை நேர்மையா பண்ணிருக்காரு. நேர்மையா ஹானஸ்டா இருக்குது. அதாவது 2 சமூகம் ஒண்ணு கொண்டுன்னு பாடுபடுறாரு. அதோட ஓப்பனிங் சீனு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நீ என்ன ஊருக்காரியா காலனிக்காரியான்னு கேட்டு இன்ஸ்பெக்டர் சாய்தீனா அவளை அரவணைக்க பாக்குறாரு, அணைக்க பாக்குறாரு. பூந்து வந்து அந்த பொண்ணுக்கு போராடுறது, ஸ்டேஷனே துவம்சம் பண்றது. அதை விட இவங்க அப்பா ஒரு ரத்தத்துல இருந்தா தாங்க வரும். நீங்க தான தர்மம் எல்லாம் பண்றீங்கன்னா உங்க ரத்தத்துல இருந்தா தான் வரும். இவங்க அப்பா வந்து ஊர் பொது குளத்துல ஷெட்யூல்டு காஸ்ட் குடிக்க கூடாதுங்கிறதுக்கு நின்று போராடி அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு. அப்படிப்பட்டவரோட பையன் இப்படிதான் இருப்பாப்ல, அதுக்காக உயிரே விடுறாப்புல சமுத்திரக்கணி ஒரு கட்டத்துல உயிரை விடுறாரு. ஆமா, நீங்க வந்து ஒரு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம், பொதுநலவாதியா இருக்கலாம், சொந்தக்காரன் அப்படி இருக்க மாட்டான்ல, ஜாதி வெறி சுயநலம் எல்லாமே இருக்கும் இல்லையா? அதான் ஆடுகளா நிறைய கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காங்க. இப்படி போகுது கதை. இவர் வாழ்ந்தது, டாக்டர் ராமதாஸ் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, ஏழு அழகப்பன் தான் டாக்டர் ராமதாஸ் அருமையா நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மாடு பிடிக்க பார்க்க போன இடத்துல, காளை மாடு வாங்க போன இடத்துல பொண்ணை பிடிக்கிறது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கு மத்தசம் பண்றது ராமதாஸ். அப்படிப்பட்ட தலைவன் இப்படிங்க சாவரப்ப காசு கொடுக்காம இருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து வெளியில கிளப்பி விடுறப்ப. ஏங்க ஒண்ணு தெரியுமா, நீங்க வந்து நீங்க என்ன சமூகமானா இருங்க, நாம என்ன வேணாலும் இருக்கட்டும்,
பெரும்பான்மை சமூகத்தை சேர விடாம இங்க ஒரு அரசியல் சக்தி. அது நடந்துட்டே தான் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர், ஷெட்யூல்டு காஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவர், அடுத்து நாடார், அதுக்கப்புறம் முதலியார், இப்படி இவங்க தான் பெரும்பான்மை மக்கள். இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா சிறுபான்மையா இருக்கிற இனத்தினர் இருக்காங்களா, அவங்க ஆட்சி பண்ண முடியாது. நீங்க இது வரைக்கும் நம்மள ஆண்டவங்களை பாருங்க. பக்தவச்ச முதலியார் ஒரு காலத்துல ஆண்டாரு, அதுக்கப்புறம் அண்ணாவை கூட முதலியார் இருப்பாங்க, முதலியார். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க இப்ப வேற எந்த கம்யூனிட்டியுமே பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கிற கம்யூனிட்டி தான். அவன் புறா உட்காரலாம், இவன் புறா உட்காரலாம் அப்படிங்கிறது. இப்பதான் எடப்பாடி மூலியமா கவுண்டர் வந்தார், பொங்கல் கவுண்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பார்க்கணும். நீங்க இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த படம். இப்படி நேர்மையாவும் வாழ்க்கை வரலாற சுவாரஸ்யமா கமர்ஷியலா பாட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு அழகா எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் கேமரா ஒர்க்கு பிரமாதம். இதை வந்து நமக்கு அதுதான் விஜயகாந்த் படமா நமக்கு தெரிஞ்சாலும் இப்போ இன்னைக்கு 2025 பார்க்க வேண்டிய படமா கேமரா ஒர்க் இருந்தது. கேமரா ஒர்க் பிரமாதமா இருந்தது. விஜயகாந்த் மாதிரி கௌதம் நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க விஜயகாந்தோட கொஞ்சம் மினியேச்சர் மாதிரி இருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ கௌதமன் வந்து எனக்கு குருவாவே தெரிஞ்சாரு, காடுவெட்டி குருவாவே தெரிஞ்சாரு. ஏன்னா கரெக்டா பொருத்தமா மஞ்சள் சட்டை அந்த இது அப்படியே முகம் எல்லாமே அழகா இருந்தது. சமுத்திரகனி ஜெயராமன் கேரக்டர்ல குருவோட தந்தையா வராரு. சரண்யா பொண்ணுன்னு குருவோட தாயா கல்யாணி கேரக்டர்ல. ஆடுகளானாரு ரவிச்சந்திரன் குருவோட உறவினர், அவரு தான் அவங்க அப்பாவை தீர்த்து கட்டுறாரு. அப்ப அந்த அம்மா கதரும் பாருங்க, சரண்யா பொண்ணுவான எனக்கு ஒரு வாட வசந்த புள்ள இல்லையே, கை வசந்த புள்ள இல்லையே, பழி வாங்கிடலாமே அப்படின்ட்டு. அது எல்லா தாய்க்குமே உள்ளதுதான் அது. ஓகேவா? அதை கூட நம்ம ரிப்போர்ட்ல ஆனஸ்டா பாருங்க, அவர் குடும்பத்துக்குள்ளே சண்டை, அவர் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கொலை பண்ணியிருக்காருன்றத ஓப்பனா எடுத்துருக்காப்ல. அதுதான் அதெல்லாம் மறைச்சி எடுக்கணும்ன்றது இல்லாம ஓப்பனா அவங்க பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாட்டுக்காக மக்களுக்காக வந்தார் பண்ணாரு. அது மாதிரி மன்சூர் அலிகான் குடுக்கா கேரக்டர்ல அந்த இப்படிதான் ஒடுக்கப்பட்ட இனத்தினரை இவ்வளவு மரியாதையை தான் நடத்துவாங்க. இவங்க சிலர் வந்து தொல்துருமா மாதிரி சிலர் தங்களுடைய விட மாட்டாங்க, போக மாட்டாங்க. முதல்வர் வீட்டுக்குள்ளார போயிட முடியுமா? நம்ம ஸ்டாலின் வீட்டுக்குள்ளார போயிட முடியுமா? இவரு ஏன் திருமாவளவன் வீட்டுக்குள்ளார நம்ம போயிடணுமோ? கொஞ்சம் வசந்த ஜாதி தான் உள்ள போயிட முடியுமா? நம்ம ஒருத்தன் பணத்தாலையும் படைபலத்தாலையும் முன்னுக்கு வந்துட்டான், அரசியல் பலத்தாலையும்னா அவனை அணுகிறது கஷ்டம் தான். அப்படிதான் இன்னைக்கு அவங்க இருந்தாங்க, பண்ணையாரும் ஜமீன்தாரும். ஏன்னா சில பேர் கொஞ்சம் கொடூரமா நடந்துட்டாங்க, அது தப்பு தான். ஓகேவா? இதுதான் கதை. மன்சூர் அலிகான் அவ்வளவு அழகா நடிச்சிருக்காப்ல. ரெடின் கிங்ஸ்லி இந்த வைத்தியர்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க. இந்த வாரம் இந்த 2 படத்தை சொல்லணும். அந்த செல்முருகன் நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்துல இவரோட பிஏவா வாகவதமனோட பிஏவா அது மாதிரி பண்ணியிருந்தாரு. தமிழ் கௌதமன் இளைஞர் குருவா, அது உண்மையா நல்லா பண்ணியிருந்தாரு. பாகுபலி பிரபாகர், டிஎஸ்பி ராம்குமார், அவர் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்தாரு, கேஜிஎஃப்லாம் பண்ணாரு, ஒட்டல. ஆனா இது எஸ்பி அப்படிதான் வருவானுங்க. நீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு அப்படிதான் இறக்குவாங்க ஊர்ல. அவனுக்கு மொழியும் தெரியாது, முழிக்கவும் தெரியாது, கரெக்டா இறக்கிருந்தாப்ல. அது மாதிரி இளவரசு கேரக்டர், அந்த முத்துராமலிங்கங்கிற அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. அது மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சரண்யா பொண்ணுன்னோட கேரக்டர். சில பேர் கூட கேட்டாங்க அந்த நடிப்பு. ஏன்னா சில பேர் கூட சொன்னாங்க, அம்மா ஒருத்தர் வந்து கத்தியை கொடுத்து புள்ளைய வீரன் முறத்தால புளிய வரட்டினவதான் தமிழச்சி, அதனால அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இளவரசி ஏட்டு முத்துராமலிங்கமா மிரட்டலா அங்க நடக்கிறத அப்படி சொல்றது. மதுசூதன ராவ் அது மாதிரி அவர் கேரக்டர் சூரிய பாபு சிமெண்டால ஓனரா பக்காவா இருந்தாரு. சிமெண்டாலையும் நெய்வேலி லிக்லைட் கார்பரேஷனையும் எதிர்த்து தான் அவங்க இங்கேயும் சுரங்க தொண்டை பார்த்தது, அப்பவே எதிர்த்து நின்று இருக்காரு கார்பரேட். அது மாதிரி நிழல் ரவி காவல்துறை ஐஜியா, தலைவாசல் விஜய் நீதி அரசர், அவர் நீதி தவறாம இருக்கிறது. தீனா காவல்துறை இன்ஸ்பெக்டரா தீனா, சாய் தீனா. கராத்தா ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. முந்திரிக்காட்டு வீரப்பனும் முந்திரிக்காட்டு மாவீரனும் சந்தனக்காட்டு மாவீரனும் சந்திக்கிற அந்த சீனு, அது நிஜத்துல நடந்துச்சுன்றாரு, எனக்கு தெரியல. ஒருவேளை ஜூனியர் விடல வந்திருக்கலாம். அருமையான ஒரு சீனுங்க இது. அவரும் அந்த வீரப்பன் முறை பேசுறது சந்தன வீரப்பன் அவர் நடிச்சவர் தானே அந்த எபிசோட்லாம் நல்லா. இவர் வாத கௌதமன் தான் அந்த சந்தனக்காட்டு வீரப்பன் கதை எடுத்து அருமையா பண்ணியிருக்காப்ல. படையாண்ட மாவீரா இதுல வந்து எழுத்து இயக்கம் கௌதமன் நேர்மையா ஆண்மையா உண்மையா எடுத்திருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக், பாட்டுலாம் வேற சூப்பரா, மாவீரா மாவீரா பாட்டு, அப்புறம் ஒரு டூயட்டு. அப்புறம் அந்த ஹீரோயினா அந்த அம்மா அழகா பண்ணியிருந்தாங்க. ஒரு தலைவனோட மனைவியை கொச்சப்படுத்தவும் முடியாது, நான் சினிமாவுக்கு தேவையான ஒரு கிளாமரும் இருக்கணும், அதை அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பொண்ணுகிட்ட.
அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த அம்மா. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த அம்மா அம்மா ஒரு தலைவரோட மனைவி இல்லையா, சாம் சிஎஸ் அவருடைய பின்னணி இசையும் கொஞ்சம் ஜாஸ்தி சவுண்ட்னாலும் இந்த படத்துக்கு தேவையான சவுண்ட் பார்ட்டிக்கு சவுண்டான மியூசிக் தான் தேவை. ஏன்னா அவர் வாய்ஸ் அவர் குரல்ல தான் கணிகணிக்கு இருக்கும். கோபி ஜெகதீஸ்வரனோட ஒளிப்பதிவு வேற லெவல் தலைவா. அவர் பார்க்க சிம்பிளா இருக்காருங்க, ஆனா அருமையான ஒளிப்பதிவு. கேமரா அவருக்கு சூப்பரா இருந்தது. ஆரம்பத்துல அப்படியே நம்ம முந்திரி காட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுறாருல. அதுதான் கவிப்பேரரசு வைரமுத்து பாடல்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம் தான் வைரமுத்து, இப்படி இத்தனை கலைஞர்கள் ஜிவி பிரகாஷ்லாம் மியூசிக் போடும் அப்படியே சாம் சிஎஸ்லாம். அதை வந்து யோசிக்கணும். தினேஷ் அவருடைய நடனம், ஸ்டன் சில்வாவோட சண்டை பயிற்சி, கலை மோகனோட கலை எல்லாமே சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் கொண்டாடுவாங்க. இந்த வன்னியர் சமூகம் வாழ்கிற பகுதி மட்டும் இல்லை, இந்த படத்தை தமிழ்நாடே கொண்டாடணும். ஏன்னா இவர் வந்து வன்னியருக்கான தகவல்னு ஒரு தப்பான பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. இவர் அனைத்து சமூகத்திற்குமான ஒரு சமமான ஆள். அவர் வந்து அக்னி சட்டி, நாங்கள் அக்னியில் அந்த டைலாக் கூட நல்லா இருக்கும். இந்த ஒரு கட்டுக்கதை இருக்கு பாருங்க, அது இல்லை, நாங்கள் அக்னியாவே பிறந்தவங்க, அக்னி சட்டியிலேருந்து வரல, அக்னியாவே பிறந்தவங்க. உண்மையாவே படையாண்ட மாவீரா அனைத்து தரப்பினரும் பார்க்க வேண்டிய ஒரு மாவீரன் அப்படின்றத சொல்லி, மாவீரன் படம் அப்படின்றத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.